மேதின ஊர்வலங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் காரணமாக கொழும்பு நகரில் உள்ள வீதிகள் சிலவற்றை நாளை தினம் மூடுவதற்கு நேரிடும் என போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. சில வீதிகளூடான வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் எனவும் போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் முற்பகல் 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மாளிகாவத்தையில் பிரதீபா மாவத்தை ஜுமா மஸ்ஜித் சந்தையிலிருந்து சங்கராஜ சுற்றுவட்டம் வரையான வீதி ஆகிய பகுதிகள் மூடப்பட உள்ளன. பிற்பகல் 1 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையான காலப்பகுதியில் எமடுகூட சந்தையிலிருந்து பொருளை சந்தை வரையான பகுதியும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று நாரகன்பேட்டை சந்தையிலிருந்து ஹைலெவல் வீதி வரையான பகுதியும் குறிப்பிட்ட காலப்பகுதியில் மூடப்படும் என போலீசார் தெரிவித்தனர். ஹைலெவல் வீதியின் ஹெவ்லோக் வீதி, டிக்மன் வீதி, வர்ண விளக்கு சமய கட்டமைப்பு வரையான பகுதிகளும் நாளை பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை மூடப்பட உள்ளன. நாளை நண்பகல் 12:30 முதல் பிற்பகல் 3 மணி வரையான காலப்பகுதியில் பாக் வீதி, பேஸ்லைன் வீதி, கரண வீதி, சந்தையிலிருந்து பழைய வீதி, ஆண்டர்சன் வீடமைப்பு சந்தை வரையிலான பகுதிகளிலும் வீதிகள் மூடப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை மேலும் பல வீதிகளுடான வாகன போக்குவரத்தை மட்டுப்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வீதி இலக்கம் 138 புறக்கோட்டை, மகரகம, கொட்டாவை, ஹோமாங்கம மற்றும் ஹைலெவல் வீதியின் தூர இடங்களுக்கான சேவையில் ஈடுபடும் பஸ்களுக்காக நாளை நண்பகல் 12 மணி முதல் மாற்று வீதிகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த வாகனங்கள் தும்முள்ள பௌத்தாலோக மாவத்தை, கணத்தை சுற்றுவட்டம், பேஸ்லைன் வீதி, நாரகன்பேட்டை, நாவல சந்தை, நுகைகுடை மற்றும் ஹைலெவல் வீதிகளை பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வீதி இலக்கம் 120 மற்றும் 125 ஹொரண, கஸ்பாவ, பிலியாந்தல, இங்கிரிய பகுதிகளுக்கான பஸ்கள் தும்முள்ள பௌத்தாலோக மாவத்தை, டுப்ளிகேஷன் வீதி, கால் வீதி, பெப்ளியான ஊடாக தெஹிவலையால் பிலியந்தலி வீதிக்குள் பிரவேசிக்க முடியும் என போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. மேலும் வீதி இலக்கம் 154 போக்குவரத்தில் ஈடுபடும் கிரிபாத்குட, அங்குலான பஸ்கள் கலனிப்பாலம், பண்டாரநாயக்க சுற்றுவட்டம், ஒருகுடவத்த சந்தை, வெள்ளம்பெட்டி, கொலனாவை வீதி, உபேசேகரபுர, கொட்டா வீதி, காசல் வீதி, பௌத்தாலோக மாவத்தை, பம்பலப்பேட்டை மற்றும் கால் வீதியை பயன்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வீதி இலக்கம் 170 மற்றும் 190 பயணிக்கும் பஸ்கள் புறக்கோட்டை, செரமிக் சந்தை, டிஆர் விஜயவர்தன் மாவத்தை, காமினி மண்டபம், டிபி ஜாயா மாவத்தை, இப்பான்வெல, சொய்சா சுற்றுவட்டம், வார்ட் பிளேஸ், முரளி சந்தை மற்றும் கொட்டா வீதி என்பவற்றை மாற்று வழிகளாக பயன்படுத்த வேண்டும் எனவும் போலீஸ் தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது.